தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தந்தை தாயாவானும் சார்கதி எங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பேரன்புடைய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் என்னுடைய பெரிய தந்தையார் புலவரேறு நாரா முருகவேல் அவர்கள் 1952 பிப்ரவரி மாதம் எழுதியிருக்கிற ஒரு அருமையான கட்டுரை, தமிழ் ஞான சம்பந்தன் தலைப்பில் அமைந்த கட்டுரை. அதனை எளிய என்னுடைய தந்தையார் அருட்குருநாதர் ஆளரசையா அவர்கள் நடத்தி வந்த திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறிக் கழகத்தின் சார்பில் வெளியிட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். அது பின்னாலே திருக்கழுக்குன்றம் ஆடி சுவாதி விழாவிலே தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தில் நடைபெறுகிற அந்த விழாவிலும் அது 89 மீண்டும் ஒரு முறை மறுபதிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இடையில் வேறு ஒரு அன்பர்களும் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரையை நாம் படித்து வந்திருக்கிறோம். நேற்று நாம் அந்த தமிழ்ஞான சம்பந்த தலைப்பில் அந்த கட்டுரையில் தமிழ் மொழியினுடைய சிறப்பு, அப்புறம் தமிழ் பண்பினுடைய நிலைக்கலன், அதனைத் தொடர்ந்து தமிழும் சிவமும், தமிழருடைய கடவுட்கொள்கை, அதனைத் தொடர்ந்து தமிழ் குழந்தை ஞானசம்பந்த பெருமான், அப்படி பல தமிழர் இயற்கை இறை வழிபாடு, தமிழும் நீதியும், அதைத் தொடர்ந்து தமிழ் சார்ந்தோர் கருத்துக்கள் என்று நிறைவாக நேற்று பார்த்ததில் இந்த தமிழ் மந்திரம் என்று ஒரு 9 தலைப்புகளை, அந்த பகுதிகளை நாம் படித்து மகிழ்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் 10வது தலைப்பாக அந்த கட்டுரையில் வருகின்ற தமிழில் புதுவகை கவிதைகள் என்பதில் இருந்து இன்றைக்கு நாம் தொடங்குகிறோம். ஞானசம்பந்த பெருமான் ஒப்புயர்வற்ற தெய்வ பெற்றிமை மிக்க சிறந்த பெருங்கவிஞராவார். அவரால் தமிழ்மொழியின் கவிதை வளம் பல்லாற்றானும் வளர்ந்து செழித்து சிறந்து ஓங்கியது. இந்த நூற்றாண்டில், அதாவது சென்ற நூற்றாண்டில், ஆசிரியர் மறைமலரடிகளார் அவர்கள் அரும்பெரும் தொண்டால் தமிழ் நல்ல உரைநடை நூல்கள் மிக பலவாய் பெருகி வளம் பெற்றார் போலவும், தென்கலை செல்வர் பேரறிஞர் உவே சாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா என்று போற்றப்படுகிற உவே சாமிநாதர் ஐயர் அவர்களால் பழந்தமிழ் சங்க இலக்கியங்கள் பதிப்பிக்கப் பெற்று புத்துயர் பெற்றது போலவும், கவிஞர் சுப்பிரமணிய பாரதியாரால் நாட்டுப்பட்டினை ஊட்டுகின்ற வகையில் புது கவிதைகள் பல தோன்றிய வருதல் போலவும், சங்க காலத்திற்கு பின்னர் இன்றைக்கு 1300-400 ஆண்டுகளுக்கு முன்னல் புதியதொரு கவிதை இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டு வளர்த்த மாபெரும் சிறப்பும் மாட்சிமையும் கொண்டு விளங்கியவர் திருஞான சம்பந்தரே ஆவார் என்பது நம்மனோருடைய நாமனோர் ஆராய்ந்து உணர்தற்கரிது. ஆசிரியர் மறைமலை அடிகளார் வருக்கை சுளையும் பொறுக்கரை மாவும் கொழுங்கவி வாழையும் செழுஞ்சுவை கண்ணலும் ஒருங்குதலை மயங்கிய அரும்பெரும் கலவையின் அறிஞ்சொல் வழக்கமும் திருந்திய நடையும் வண்ண வேற்றுமையும் தன்னெனும் ஒழுக்கமும் ஒன்று நிரம்பிய குன்றா திருப்புகள் வேறு இயம்பிய வீரூறு தவத்தின் அருணகிரினின் பெரியன் என்று புகழ்ந்து பாராட்டும் பெருநலம் மிகுந்த கவிஞர் பெருமானாகிய அருணகிரிநாதர் தாமே, அவர்களே அப்படி மறைமலடிகளால் புகழ்ந்து போற்றப்பட்ட அருணகிரிநாதர் பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல் அமிர்தகவி தொடைபாட அடிமைதனக் அருள்வாயே. அப்படி வருக்கை சுளையும் பொறுக்கரை மாவும் கொழுங்கனி வாழையும் செழுஞ்சுவை கண்ணலும் ஒருங்குதலை மயங்கிய அரும்பெரும் கலவையில் அறிஞ்சொல் வழக்கமும் திருந்திய நடையும்
வண்ண வேற்றுமையும் தன்னெனும் ஒழுக்கமும் ஒன்று நிரம்பிய குன்றா திருப்புகள் வேறு வேறு இயம்பிய வீருரு தவத்தின் அருணகிரி என்னும் பெயரியன் என்று புகழ்ந்து பாராட்டுகிறார் அடிகளார். அப்படிப்பட்ட சிறந்த தெய்வீக கவிஞராக விளங்கிய அருணகிரிநாதர் பூமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமைதனக் கருள்வாயே. மேலே மறைமொழிகள் அருணகிரிநாதருடைய பாடல் எப்படி இருக்கும் என்று வறுக்கை சுளை போல இருக்கும், பொறுக்கரை மாவு போல இருக்கும், கொழுங்கனி வாழை போல இருக்கும், செஞ்சுவை கண்ணல் கரும்பு போல இருக்கும் என்று பலவாறு பாராட்டுகிறார். அப்படிப்பட்ட அவரே ஞானசம்பந்த பெருமான் போல நான் பாட வேண்டும், பூமியதனில் பிரபுவான புகலியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமைதனக் கருள்வாயே என்று எல்லாம் வல்ல பெருமானை வேண்டுவார் என்றால், ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பெருந்தகையினுடைய கவிதை நலத்தின் சிறப்பு எத்துணை மேம்பட்ட நிலையில் இருந்தது என்பதை நாம் ஒருவாறு கருதி உணர முடியும். திருஞான சம்பந்தர் தமிழ் கவிதைகளில் தமக்கு முன்னும் பின்னும் இல்லாத முறைகளில் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களும் அருமைப்பாடுகளும் மிக மிக பலவாகும். சங்ககால கவிதைகளின் அமைப்பிற்கு அறவே புதியனவாகிய பலதிர கவிதைகளை, சங்ககால நூல்களில் உள்ள கவிதைகளின் அமைப்பிற்கு அறவே புதியதாக பலதிர கவிதைகளை முதல் பாடி காட்டி வழிவகுத்த பெருமகனார் திருஞான சம்பந்த பெருமானே ஆவார். அந்த பெருந்தகையே ஆவார். பல வகை விருத்த பாடல்களை மட்டுமே அன்றி, வெறும் விருத்தப்பாடல் மட்டுமல்லாமல் திருவிராகம், வழிமொழி திருவிராகம், திரு இருக்கு குறள், மொழிமாற்று, மாலை மாற்று, திருத்தாளச்சதி, யாழ்மூரி, ஏகபாதம், திரு எழுகூற்றிருக்கை, சக்கரமாற்று, கோமுத்ரி, இயமகம், கூடல் சதுக்கம் என்பன போல பலதிர அமைப்புகளால் வியத்தகு தமிழ் பாடல்களை முதலில் அருளி செய்தவர் நம் அருமை தமிழ் ஞான சம்பந்த பெருமானே என்று கூறலாம். தமிழில் இத்தகைய புதிய பாடல்களை திருஞான சம்பந்தர் ஒருவரே முதல் புதிதாக பாடி காட்டியிருக்கிறார் என்பதனை செந்தமிழ் மாலை விகற்ப செய்யுட்களால் மொழி மாற்றும், வந்து சொற்சீர் மாலை மாற்றும், வழிமொழி எல்லா மடக்கும், சந்த இயமகம், ஏகபாதம், தமிழ் இருக்கு குறள், சாத்தி, எந்தைக்கு எழுகூத்திருக்கை, ஈரடி வைப்பு, நாலடி மேல் வைப்பு, மேன்மை நடையின் முடுகும் இராகம், சால்பினில் சக்கரம், ஆதி விகற்பங்கள் சாற்றும் பதிக மூல இலக்கியமாக எல்லா பொருள்களும் முற்ற ஞாலத்து உயர் காழியாரை பாடினார் ஞானசம்பந்தர் என்று செக்கிழார் பெருமான் அவர் என்னென்னவற்றையெல்லாம் பாடியிருக்கிறார் என்று 2 செய்யுளிலே விளக்குகிறார். செந்தமிழ் மாலை விகற்ப செய்யுள்களால் மொழி மாற்றம், வந்த சொற்சீர் மாலை மாற்றும், மாலை மாற்று, வழிமொழி எல்லா மடக்கும், சந்தம் இயமகம், ஏகபாதம், இருக்கு குறள் 9 பதிகங்கள் இருக்கு குறள் இருக்குது. சாத்தி, இருக்கு குறள் சாத்தி, எந்தைக்கு எழுகூற்றிருக்கை, எல்லோருக்கும் தெரிந்தது எழுகூற்றிருக்கை. அதுக்கப்புறம் ஈரடி மேல் வைப்பு, அப்புறம் நாலடி மேல் வைப்பு, மேன்மை நடையின் முடுகம் இராகம், சால்பினில் சக்கரம் அதாவது ராகம் திருவிராகம், அப்புறம் ஆதி விகற்பங்கள் சாற்ற பதிக மூல இலக்கியமாக எல்லாவற்றையும் மூல இலக்கியமாக பாடினார். மொழிபெயர்ப்பல்ல, மூல இலக்கியமாக எல்லா பொருளும் முற்ற ஞாலத்து உயர் காழியார் பாடினார் ஞானசம்பந்தர் என சேக்கிழார் பெருமான் விளக்கியருளதோடு இந்த நூல்களெல்லாம் அவர் பாடிய அந்த அமைப்புகளெல்லாம் மூல இலக்கியம் என்று விரித்துரைத்திருக்கிறார். அப்படி போற்றி புகழ்ந்துள்ளமை இச்செய்திக்கு நமக்கு சான்று காட்டி மெய்ப்பிப்பதாகும். எனவே இங்கனம் பலதரப்பட்ட புதிய பாடல் அமைப்புகளை முதலில் பாடி தமிழ் மொழியை வளர்த்தற்கு தாம் மேற்கொண்ட குறிக்கோளினையே ஞானசம்பந்த பெருமான் தமிழ்ஞான சம்பந்தன் என்று தன்னை குறித்து கொண்ட குறிக்கோளினையே ஞானசம்பந்தர் தமிழ்ஞான சம்பந்தர் என குறித்து கொண்டதனால் புலப்படுத்தினார் போலும். இதெல்லாம் அவர் சொல்வதற்காகத்தான், இப்படிலாம் நிறைய பாடல்கள் தமிழில் அருளுவதற்காகத்தான் அவர் தன்னுடைய பெயரையே தமிழ்ஞான சம்பந்தன் என்றே தமிழோடு சேர்த்து சொல்லிக் கொண்டார் போலும். அடுத்து தமிழ் இயக்கம், 11வது தலைப்பு தமிழ் இயக்கம். இனி திருஞான சம்பந்தர் வாழ்ந்த கால நிலையை
ஈண்டு ஒரு சிறிது நாம் கருதுதல் இயல்புடையதாகும். திருஞான சம்பந்தர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்பது பேராசிரியர் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை, திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை, மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை போன்ற ஆராய்ச்சியாளர்களின் துணிபாகும். மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவருடைய துணிவு 7ஆம் நூற்றாண்டு என்று மாணிக்கவாசகருடைய காலத்தை அவர் சொல்லுகிறார். அவர்கள் போன்ற ஆராய்ச்சியாளர்களின் துணிவு. அவர் மட்டுமல்ல, அவர் போன்ற மற்ற ஆராய்ச்சியாளர்களும் அவருடைய காலம், திருஞான சம்பந்தருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டில் சொல்வார். அவர் காலத்தில் வடநாட்டில் ஹர்ஷன் என்னும் பேரரசன் ஆண்டு வந்தான். அதாவது கிபி 606 647 வரை உள்ள ஆண்டுகளில் ஒரு 41 ஆண்டுகள் ஹர்ஷன் என்கிற அரசன், பேரரசன் ஆண்டு வந்தான். சாளுக்கிய நாட்டில் 2ஆம் புலிகேசி என்பவர் அதே காலகட்டம் ஏறக்குறைய 610 642 வரை 32 ஆண்டுகள் செங்கோல் செலுத்தி வந்தான். காஞ்சிபுரத்தில் மகேந்திரவர்ம பல்லவன் 600 630 ஆண்டுகள் அவரது புதல்வனாகிய நரசிம்மவர்ம பல்லவன் 630 655 25 ஆண்டுகள் அரசோச்சி வந்தனர். மதுரையில் மாரவர்மன் அரிகேசரி என்னும் நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் 640 முதல் 680 வரை ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அரசு கட்டில் வீற்றிருந்தான். ஞானசம்பந்தோடு கூடிய அளவளாவி அவரோடு ஒருங்கிருந்து உடனுறவின் பயன் பெற்ற செருவடிதோள் சீருலாம் சிறுத்தொண்டர், செருவடிதோள் சீருலாம் சிறுத்தொண்டர் பம்பாய்க்கு அருகே உள்ள வாதாபி என்னும் இடத்தில் நிகழ்ந்த போரில், அதாவது கிபி 642ஆம் ஆண்டு புலிகேசியை வென்று, 2ஆம் புலிகேசியை வென்று, அந்த சிறுத்தொண்டர் வென்று அந்த நகரை அழித்து அங்கே வெற்றி தூணை நிலைநாட்டினார். ஞானசம்பந்தர் தோன்றிய இத்தகைய காலகட்டத்தில் வேற்று மக்கள் பலர் தமிழ்நாட்டில் புகுந்து கலந்ததோடன்றி, அப்படியே நம்ம நாட்டில் புகுந்து கலந்தோடதும் அன்றி ஆட்சி உரிமையும் வலிமையும் பெற்று விளங்கிய காரணத்தால் தமிழக மக்களுக்கு பல வகையான இடுக்கண்கள் பெருகி வந்தன. தமிழ் பெருவேந்தர்களாகிய தென்னன், சேரர், சோழர், அதாவது பாண்டியன், சேரன், சோழன் ஆட்சி நிலை குலைந்து போனது. பல்லவர் களப்பிரர் முதலிய வேற்று அரசர்களின் ஆட்சியும் தமிழகத்தில் ஏற்பட்டது. அந்த காலகட்டங்களில் வேற்று நாட்டு மக்கள் பலர் தமிழ்நாட்டில் பெருந்திரளாக போந்து, தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அளவில் புகுந்து மக்கள் பலர் தமிழகத்தில் பெருந்திரளாக வேற்று நாட்டு மக்கள் புகுந்து தங்களது பொருந்தா கொள்கைகளை, தீய பழக்க வழக்கங்களையும் செயல்களையும் தமிழ் மக்களிடையே திணித்து பரப்பி வந்தார்கள். இந்த காலகட்டத்தில் சங்ககால நிலை மாறி ஒழிந்து தமிழ் மொழியானது கற்பாரும் கேட்பாருமின்றி தளர்ச்சி உருவதாயிற்று. அந்த தமிழை கற்பவர்களோ அதை பற்றி கேட்பவர்களோ இல்லாமல் ரொம்ப தளர்ச்சி விட்ட காலமாயிருந்தது. சங்க காலத்துக்கு பின்னால் அந்த நிலை அப்படியே பெயர்ந்து நிலை மாறி போனது. தமிழ் மக்களின் பழம்பெரும் கோட்பாடுகளுக்கும் பழம்பெரும் பண்பாடுகளுக்கும் சிறிதும் பொருந்தாத புதிய பல வேற்று கொள்கைகள், பொருந்தாத வேற்று நிலை பண்பாடுகள் தமிழகத்தில் ஆக்கம் பெறலாயின. வேற்று கொள்கைகளோடு வேற்று மொழிகள் பலவும், அந்த கொள்கைகள் பண்பாடுகளோடு வேற்று மொழிகள் பலவும் தமிழ்நாட்டிலே புகுத்தி போற்றி வளர்க்கப்பெற்றது. அந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், வேற்று நாட்டை சார்ந்தவர்கள் இங்கே புகுந்து மக்களோடு மக்களாக கலந்து அவருடைய கோட்பாடுகள், கொள்கைகளை, பண்பாடுகளை எல்லாம் புகுத்தி அதனால் மொழி கூட சிதைந்து போனது. அந்த வேற்று மொழிகள் பலவும் தமிழ்நாட்டில் புகுந்தி போற்றி வளர்க்கப்பெற்றமையால் தமிழ் மக்களே தமிழ் மொழியை புறக்கணித்து ஒதுக்கும் நிலை அடைந்தனர். அவங்களே அந்த நிலையை மாற்றி கொண்டார்கள். இப்போ ஏறக்குறைய அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. நிறைய வேற்று நாட்டவர்கள்லாம் இங்கே புகுந்து அப்படி இருக்கிறாங்க. நாம் அந்த ஏற்கனவே ஆங்கில மொழி தாக்கத்தில் வேற நம்முடைய மொழியை பேசுகிற போது ஆங்கில சொற்களையும் பிறமொழி சொற்களையும் கலந்து பேசுகிறோம். ஏறக்குறைய அன்றைக்கு இருந்த காலம் ஏதோ அது நிறைய சூழல். பல மொழிகள் கலந்து இடைந்து வழங்கியதனால் தமிழ் தன் தூய்மையும் சிறப்பும் குன்றியது, ஒரு இழிநிலை எய்தி நின்றது. அதனால் முன்னோர் காலம் வடமொழியை முற்கி முனைந்து கற்பெனின்றி அன்னோர் எவரும் தமிழ் புலமை அடைந்தாராக கருதலுறார். பின்னோ பெரிதும் ஆங்கிலமே
பேணி போற்ற பிறங்கு பின்னே பெரிதும் ஆங்கிலமே பேணி போற்ற பிறங்குகிற்கும் என்னே இனியோ இந்தி மொழிக்கு ஏற்றம் எல்லாம் எய்தும் என்போம். எல்லாம் எய்தும் என்ற வகையில் அறிஞர்கள் கவலைப்படுவது போல அந்த நிலை இந்த நாளில் மொழிச்சிக்கல் பெருகி வருதல் போலவே இப்பொழுது இருப்பது போலவே இந்த கட்டுரை எழுதி 1955 எழுதப்பட்டது. அதில் ஒரு 65 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய அந்த பாடல் ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார். அந்த பாடலில் இருக்கிற அந்த சிக்கல், மொழி சிக்கல் இன்றைக்கும் அப்படி இருக்கிறது. அன்றைக்கு 65 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போல இன்றைக்கும் இருக்கிறது. முன்னோர் காலம் வடமொழியை முக்கி முனைந்து கற்பினன்றி அன்னோ எவரும் தமிழ்ப்புலமை அடைந்தாராக கருதல் உறார். பின்னோ பெரிதும் ஆங்கிலமே பேணி போற்ற பிறங்கிற்கும் என்னே இனியோ இந்தி மொழிக்கு ஏற்றமெல்லாம் எய்தும் ஒன்று என்று அறிஞர்கள் கவலைப்படுகிற நிலையில் இந்த நாளில் மொழிச்சிக்கல் பெருகி வருதல் போலவே அதுபோதும் அந்த காலத்திலும் திருஞான சம்பந்தருக்கு முன்னாலும் மொழிச்சிக்கல்கள் பெருகியிருந்தது போலும். சங்கத பங்கமா பாகதத்தோடு இறைத்துரைத்த சனங்கள் சங்கத பங்கமா பாகதத்தோடு இறைத்து உரைத்த சனங்கள் ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர் தென்சொல் விஞ்சமர் வடசொல் திசைமொழி தமிழ்ச்சொலும் வடசொலும் தாழ்நிழல் சேர என வரும் தேவாரத் தொடர்கள் இம்மொழிச்சிக்கலை நமக்கு குறிப்பிட்டு காட்டுதலை நாம் உணரலாம். வேற்று மக்கள் தமிழ்நாட்டில் பெருந்தரளாக புகுந்து கலந்து வாழத் தலைப்பட்டனர். அந்த காலத்தில், அதாவது திருஞான சம்பந்தர் காலத்தில் வேற்று மக்கள் தமிழ்நாட்டில் பெருந்திரளாய் புகுந்து கலந்து வாழத் தலைப்பட்டர் என்பதனை அருமணி தடம் பூன்முலை அரம்பையரோடு அருளி உரிமையில் தொழுவார் உருத்திர பல்கணத்தார் விரிசடை விரதிகள் அந்தணர் சைவர் பாசுபதர் காபாலிகர்கள் தெருவினில் பொலிவும் திருவாரூர் அம்மானே அருமணி தடம் பூன்முலை அரம்பையரோடு அருளிப்பாடியர் உரிமையில் தொழுவார் உருத்திர பல்கணத்தார் விரிசடை விரதிகள் அந்தணர் சைவர் பாசுபதர் காபாலிகள் தெருவினில் பொலியும் திருவாரூர் அம்மானே என்றும் ஊறு பொருளின் தமிழியற் கிளவி தேரும் மட மாதர் உடனார் வேறு திசை ஆடவர்கள் கூற இசை தேருமழில் வேதவனமே என முறையே நாவுக்கரசர் பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் பாடுதல் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். தமிழ் மொழியானது கற்பாரும் கேட்பாருமின்றி தளர்ந்து நின்ற நிலை பற்றியே தமிழ்கல்வியின் இன்றியமையாமையினை திருஞான சம்பந்தர் போன்ற நம்முடைய சமயக்குறவர்கள் வற்புறுத்த வேண்டிய நிலை வந்தது. தமிழகத்தில் தமிழ் படியாதவர்கள், அதாவது தமிழ் படிக்காதவர்கள் இருந்தால் அது ஒரு பெரிய குற்றமாகும் என நம்முடைய சமயக்குறவர்கள் கருதினார்கள். தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமல் இருப்பவர்கள் அதனினும் அரும்பெரும் பயன்களை இழந்து ஒழிவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமல் இருப்பவர்கள் அதனுடைய அரும்பெரும் பயன்களை இழந்து ஒழிவது மட்டுமன்றி அழிந்து ஒழிந்து போகவும், அதனால இழிவு மட்டுமில்லை அழிவும் ஏற்படும். இழந்து ஒழிவது மட்டுமன்றி அழிந்து ஒழிந்து போகவும் தக்கவர்களாவர் என்பது நம்முடைய சமய குறவர்களின் கருத்தாக இருந்திருத்தல் வேண்டும். அது பற்றியே சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் உடையராய் விளங்கிய சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கொண்டு உடையவராய் விளங்கிய திருநாவுக்கரசர் பெருமானும் தம் உள்ளம் எரிந்து சினந்து வாயிரும் தமிழே படித்து ஆளுரா ஆயிரம் சமனும் அழிவாக்கினான். வாயிரும் தமிழே வாயிரும் தமிழே படித்தாளுரா ஆயிரம் சமனும் அழிவாக்கினான் என்று மொழிந்து அருள்கிறார். தமிழ்நாட்டில் தமிழ்மொழி படித்தலின் இன்றியமையாமையினை வலியுறுத்தி தமிழே படித்து என்றும் அதன் சிறப்பினை விளக்க வாயிரும் தமிழ் என்று நாவுக்கரசர் பெருமான் கூறுகிறார். தமிழ் படித்து அதன் பயனாகிய வாலறிவின் நற்றால் தொழுகின்ற வழிபாட்டை மக்களில் ஒரு சாரார் செய்திலர் என்பதை உணர்த்துவதற்கே ஆளுரா என்று நாவுக்கரசர் அந்த வரிகளிலே சாடுகிறார். தமிழை இகழ்ந்து அதனை படிக்காது புறக்கணித்து அழிக்கவும் முயன்ற அச்சாரார் கூட்டம்
பெருந்திரளாக பெருகி வருதல் குறிக்க 1000 என்று எண்ணிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தமிழை காத்தற்கு அத்தகைய தீயோர்களின் செயல்களையும் கொள்கைகளையும் சூழ்ச்சிகளையும் இறைவனே அழித்து ஒழிக்கற்பாலன் என தேற்றுவதற்காக அழிவாக்கினான் என்று திருநாவுக்கரசர் அந்த வரியிலே கூறுகிறார். வாயிரும் தமிழேம் படித்து ஆழ்வுரா 1000 சமணும் அழிவாக்கினான் என்று அழிவாக்கினான் என்றும் அவர் கூறியிருக்கும் திறம் ஆழ்ந்து சிந்திக்கற்பாலதாகும். தமிழ் படித்தலின் இன்றியமையாமையினையும் இதனினும் வேறு பிரிது எவ்வாறு ஒருவர் வற்புறுத்தல் இயலும்? இதுபோன்று சாடி சொல்வதை தவிர வேறு எப்படி சொல்ல முடியும்? தமிழகத்திற்கு புகுந்து கலந்த வேற்றுமொழிகளின் புன்மையினையும் அவைகளை தமிழகத்தில் கொணர்ந்து புகுத்தி பரப்பியவர்களையும் இழிவினையும் அந்த இழி செயலையும் ஞமன ஞாஞன ஞான ஞோனம் என்று ஓதி யாரையும் நாணிலார், ஞமன ஞாஞன ஞான ஞோனம் என்று ஓதி யாரையும் நாணிலார் என நம்பி ஆரூரர் பெருமானும் குறிப்பிட்டு அருளியிருத்தல் இந்த மொழி சிக்கல்களையே காட்டுவதாகும். தமிழகத்தார் அனைவரும் தமிழ் பயிலுதல் வேண்டும் என்று வற்புறுத்தல் பொருட்டே தமிழகத்தில் இருக்கிற அனைவரும் தமிழ் பயிலுதல் வேண்டும் என்று வற்புறுத்துதன் பொருட்டே திருஞான சம்பந்தப் பெருமான் தமது பதிகம் ஒவ்வொன்றின் ஈற்றிலும் தாம் பாடிய தமிழ் கற்பவர்கள் இன்னின்ன பயன்களை பெறுவார்கள் என தவறாது கூறுதலை ஒரு கடப்பாடாக கொண்டனர் ஆதல் வேண்டும். ஒவ்வொரு பாடலிலும் அவர் பலன் கூறுகிறார். அது தமிழாக இருப்பதனாலே அந்த தமிழை கற்பவர்கள் இன்னின்ன பயன்களை பெறுவார்கள் என தவறாது கூறுதலை ஒரு கடப்பாடாக அவர் கொண்டிர ஆதல் வேண்டும். பல மொழிகள் ஒரு நாட்டில் புகுந்து கலந்து வழங்குகிற போது ஒரு நாட்டில் பல மொழிகள் புகுந்து கலந்து வழங்குகிற போது அவைகள் தத்தம் தூய்மை இழந்து அந்த மொழிகளும் தம்முடைய தூய்மை இழக்கும், அதனுடைய அழகும் குன்றிப்போகும். பிறர் பேசுகிற கொச்சை ஆங்கிலத்தை பிட்ஜின் ஆர் பீஜியன் இங்கிலீஷ் என ஆங்கிலேயர்கள் எள்ளி நகையாடுவர். பிட்ஜியன் ஆர் பீஜியன் இங்கிலீஷ் என்று பிறர் பேசும் கொச்சையான ஆங்கில சொற்கள், ஆங்கிலத்திலே கொச்சையாக பேசுகிற அன்பர்களை அவர்கள் பேசுகிற பேச்சு பிட்ஜின் என்றும், அல்லது பீஜியன் இங்கிலீஷ் பீஜின்னா புறா ஆங்கிலம் என்றும் அவர்கள் எள்ளி இகழ்ந்து நகை செய்வார்கள். தூய திருத்தமான ஆங்கில வழக்கினையே போற்றுதல் போல பல மொழிகள் கலந்த நிலையில் மக்கள் தமிழ் மொழியை பல்லாற்றானும் சிதைத்து கொச்சையாக வழங்க தலைப்பட்ட அந்த நிலையில் அந்த காலகட்டத்தில் அதனை தடுத்து நல்ல தூய திருந்திய சிறந்த செந்தமிழ் வழக்கினை பரப்புவதற்கு திருஞான சம்பந்தர் பாடுபட்டனர் ஆதல் வேண்டும். இதெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் அவர் தமிழிலேயே பாடியிருக்கிறார். அது பற்றியே அவர் தமிழை நற்றமிழ், செந்தமிழ், அருந்தமிழ், ஞானத்தமிழ், இந்தமிழ், தண்டமிழ் என்று பலவாறு பண்பறிந்து பாராட்டி மகிழ்ந்தருளுகிறார். எத்துணையோ பலர் இஞ்ஞான்றும் தமிழை எழுதியும் பேசியும் வருகின்றனர். ஆயினும் மறைமலை அடிகள் பேசியும் எழுதியும் வந்த தமிழே நல்ல தமிழ், இனிய தமிழ், தூய தமிழ், சிறந்த தமிழ், தனித்தமிழ் என பல வகையால் பாராட்டப்படுவது போல கொச்சை தமிழ் வழக்கு மிக்கிருந்த காலகட்டத்தில் திருஞான சம்பந்தர் பாடி பரப்பிய தமிழே மிகவும் நலம் சிறந்ததாக இருந்திருத்தல் வேண்டும். அவரே நல்லவாய இந்தமிழ் நவிலும் ஞானசம்பந்தன், நல்லவாய இந்தமிழ் நவிலும் ஞானசம்பந்தன் என்றும் நல்ல செந்தமிழ் வல்லவன் என்றெல்லாம் கூறிக்கொள்ளுதலை நாம் காண முடிகிறது. ஏதிலார் ஆரத் தமர் பசிப்பார், ஏதிலார் ஆரத் தமர் பசிப்பார் என்றபடி அந்த ஏதுமில்லாத உறவு இல்லாதவர்கள் அவங்களுக்கு உணவை கொடுத்துட்டு நாம் பசித்திருப்போமா, அது சொல்கிறார். ஏதிலார் ஆரத் தமர் பசிப்பர் என்றபடி வேற்று மக்கள் செல்வமும் செல்வாக்கும் சிறப்பும் மிக்கு வீறி திகழ்ந்து விளங்கவும் தமிழகத்திலே தமிழ் மக்கள் தாழ்ந்து கிடந்து அடிமைகள் போல உரிமை உணர்வு குன்றி நின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு தன்மானமிக்க தமிழ் உணர்ச்சியும் தமிழ்ப்பற்றும் உண்டாக்குவதற்பொருட்டே திருஞான சம்பந்த பெருமான் தம்மை தமிழ்ஞான சம்பந்தன் என பலகால் குறிப்பிட்டு கொண்டனர் ஆதல் வேண்டும். அவர் ஏன் அப்படி குறிப்பிட்டிருக்கிறார்னா, தாழ்ந்து கிடந்த தமிழகத்திலே தாழ்ந்து கிடந்த தமிழ் மக்கள் அவர்களை உணர்வில்லாமல் இருந்தபோது அவர்களுக்கு தன்மானம் மிக்க உணர்ச்சி ஊட்டி உரிமையை சொல்லிக் கொடுத்து
தமிழ் உணர்ச்சி பெற்று பட்டுதலை உண்டாக்குவதற்கு பொருட்டே, தமிழ் உணர்ச்சியை உண்டாக்கும் பொருட்டே திருஞான சம்பந்த பெருமான் தன்னை தமிழ்ஞான சம்பந்தன் என்று பலகால் இந்த பாடல்களிலே கூறிக்கொண்டிருக்கிறார் என்று கூறுதல் வேண்டும். பண்டை நாளில் தமிழ் சொற்கள் பல முதல் நிலையாளவாகவே நின்று வழங்கி முருகு முருகன், அரசு அரசன், வேந்து வேந்தன் என்றார் போல பொருள் உணர்த்தி வந்தனவாதலின் அம்முறைமை கருதி ஆராய்ந்தால் தமிழ் ஞானசம்பந்தன் என்னும் தொடரில் உள்ள தமிழ் என்பது தமிழன் என்னும் பொருளை உணர்த்துவதாக நாம் கொள்ளலாம். தமிழ் என்று சொன்னாலே தமிழன். எப்படி முருகு என்று சொன்னால் முருகனை குறிக்குமோ, அரசு என்று சொன்னால் அரசனை குறிக்குமோ, வேந்து என்று சொன்னால் வேந்தனை குறிக்குமோ, அதுபோல தமிழ் ஞான சம்பந்தன் என்பதில் தமிழ் என்பது தமிழன் என்றே குறிக்கொள்ளலாம், பொருள் உணர்த்துவதாக நாம் கொள்ள முடியும். அதுபோல என்று கொள்ள வேண்டும். அப்படி கொண்டால் அத்தொடர் இருபெயரொட்டு பண்பு தொகையாய் தமிழனாகிய ஞானசம்பந்தன், இருபெயரொட்டு பண்பு தொகையாய் தமிழனாகிய ஞானசம்பந்தன் என பொருள்படும். முதல் இற்றைக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழன் என்று மார்தட்டி தம்மை கூறிக்கொண்டு பெருமிதமடைந்த முதற்பெரும் பழம் தமிழர் தமிழ்ஞான சம்பந்தராகிய திருஞான சம்பந்தரே ஆதலை உணர்ந்து நாம் பேருவகை எய்தலாம். சந்து சேனன், இந்து சேனன், கந்து சேனன், தருமசேனன், கனகசேனன், கனகநந்தி, புட்பநந்தி, பவனநந்தி, சுனகநந்தி, குனகநந்தி, திவடநந்தி முதலிய வேற்று மக்களின் தலைவர்கள் பெருகி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கேடு சூழ வந்தபோது திருஞான சம்பந்தரே தமிழையும் தமிழர்களையும் பாதுகாத்து நலம் செய்யும் தலைவராக முற்போந்து மாபெரும் தமிழ் இயக்கம் ஒன்றை தொடங்கி பற்பல ஆயிரம் தொண்டரோடும் அதனை நன்கினிது நடாத்தி அவ்வேற்றுவர்களின் தீய குணம், தீய செயல்கள், தீய கொள்கைகள் முதலியவற்றை கடிந்து ஒழித்து அருளினார். இதனையே தமிழ்நாதன் ஞான சம்பந்தன், தமிழ்கிழமை ஞானன், நற்றமிழ்க்கு இந்துணை ஞான சம்பந்தன், நல்லோர் அற்றுணையாம் பெருந்தன்மை ஞான சம்பந்தன், நாடமர் ஞான சம்பந்தன் என்று தொடர்கள் நமக்கு புலப்படுத்துகின்றன. இங்கனம் மாபெரும் தமிழ் இயக்கம் ஒன்று நடந்து வென்றி உற்ற சிறப்பின் உண்மையினை ஆசிரியர் சேக்கிழார் அவர்கள் தேனலர் கொண்டையார்தம் திருநெறி நடந்ததன்றே என கூறி அருளியிருக்கிறார். தேனலர் கொண்டையார்தம் திருநெறி நடந்ததன்றே என்று சேக்கிழார் கூறுகிறார். அப்படி கூறியிருத்தலை நாம் எண்ணி உணர வேண்டும். அந்த மாபெரும் தமிழ் இயக்கத்திற்கு தலைவராக முன்னின்று நடாத்தி அருளிய தன்மை புலப்படவே காழியர்கோன், சிறபுரத் தலைவன், புகலிவேந்தன், சண்பைமன், கழுமல நகர் இறை என்பன போன்ற தொடர்கள் அருளி செய்யப்பட்டனவோ என்று மக்களும் நாட்டுப்பற்றினை ஊட்டுவதற்கு உரிய வாயிலாகவே திருஞான சம்பந்தர் இவ்வாறு அருளி செய்திருத்தல் கூடும். தமிழ் விரகன், தமிழின் விரகன், தமிழ் கழுவிரகன், முத்தமிழ் விரகன், தமிழோடு விரகினன், பெருகிய தமிழ் விரகினன் என பலவாறு பலவகையாக பலகாலும் தம்மை சுட்டிக்கொள்ளுகிற நிலையில் அவரது அளவிறந்த தமிழ் ஆர்வம் இவ்வளவு என்று எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஞானசம்பந்தருக்கு முன்னரும் அவருக்கு பின்னரும் இங்கனம் தமிழ் என்று தமிழையே உயிர்ப்பாக கொண்டு நின்ற வேறொருவரை நம்மால் காண்டல் இயலாது. தமிழ்மொழி அன்பு, ஆர்வம், பற்று என்பனவற்றுக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குபவர் திருஞான சம்பந்தரே ஆவர். தமிழ்மொழி வழங்காத மொழிபெயர் தேம் ஆகிய பிறநாட்டு எல்லைகளில், மொழிபெயர் தேயம் ஆகிய பிறநாட்டு எல்லைகளில் அடியிடுதற்கு அவர் உருப்பட்டிலர். அங்கண் வடதிசை மேலும் குடக்கின் மேலும் அருந்தமிழின் வழக்கு அங்கு நிகழாதாக திங்கள் புனை புடியார்தம் தானந்தோறும் சென்று தமிழ் இசைபாடும் செய்கை போல அங்கண் வடதிசை மேலும் குடக்கின் மேலும் அருந்தமிழின் வழக்கம் நிகழாதாக திங்கள் புனை முடியார் தம் தானந்தோறும் சென்று தமிழ் இசைபாடும் செய்கை போல திருக்காலத்தில் இருந்து திருஞான சம்பந்தர் வடகையிலே திரு கோகரணம், திரு பருப்பதம், இந்திரநீலப் பருப்பதம் முதலிய தலங்களை பாடினார் என சேக்கிழார் பெருமான் விளக்கி அருள்தலால் இவ்வுண்மை புலனாகிறது. ஒரு சிலர் இத்தகைய அளவிறந்த தமிழார்வம் மிக்க திருஞான சம்பந்தரின் தமிழ் நலத்திலும் ஐயுறவு கொள்கிறார்கள். புறநானூறு என்னும் சங்கத் தமிழ்நூலில்
பண்டை தமிழ்மறைகளின் வாக்கின்படி வழக்கின்படி வேள்விகள் பலவற்றை செய்து முடித்து சிறப்புற்றவராக விளங்கிய ஆவூர் மூலங்கிழார் என்னும் சங்கப்புலவரால் புகழ்ந்து ஓதப்பெற்ற கவுனியன் விண்ணந்தாயன் என்னும் சங்ககால சான்றோரின் மரபும் நம்முடைய திருஞான சம்பந்தருடைய மரபும் ஒன்றே போல காணப்படுகின்றமையால் அவர்தம் ஐயுறவு பெரியதோர் ஏதமேயாகும். அந்த புறநானூற்றில் வருகிற ஆவூர் மூலங்கிழார் அவர் கவுனியன் விண்ணந்தையன் என்று போற்றப்படுகிறார். அதனால் ஞானசம்பந்தருடைய மரபும் அதே கவுனியர் என்பதனாலே அவர்தான் இவர் என்று ஐயுறவு கொள்ளுகிறார்கள். ஞானசம்பந்தரின் இத்தகைய தமிழ்நலங்கள் பலவும் கருதி என்றோ இந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய பல வகையான தமிழ் நலங்கள் அவர் பாடிய பாடல் திறங்கள் மூல இலக்கியங்கள் போற்றப்படுகின்றன. அவர் தம்மை உயர்ந்த நிலை வைத்து தமிழன் என்று போற்றிக் கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட அவரை நம்முடைய செக்கிழார் பெருமான் அசைவில் செழும் தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவல்ல அவர் தோன்றி அருளினார் என்று சுட்டுரைத்து காட்டுகிறார். அடுத்து தமிழ்க்கெனவே வாழ்ந்த தகைமை. இனி இறுதியாக ஒன்றை கூறி அமைதல் சாலும் என்று எண்ணுகிறேன். தமிழ்ஞான சம்பந்தன் என்னும் தொடரில் உள்ள தமிழ் என்பது தமிழ் மொழி ஒன்றனை மட்டும் குறித்து நில்லாமல் தமிழ் சார்புடைய எல்லாவற்றையும் ஒரு சேர தழுவி உணர்த்தும் தன்மையத்தாக விளங்குகிறது. திருஞான சம்பந்தர் தமிழ் மொழியை மட்டுமின்றி தமிழ் பண்பாடுகள் அனைத்தையும் காத்து வளர்த்து அருளிய சான்றோராவர். அவர் தமது வாழ்க்கை முழுவதும் தமிழ்ச்சார்பான பலவற்றையும் காத்து புறந்து அருளுவதற்கே மிக பெரும் தொண்டாற்றியிருக்கிறார். அவர் தம் வாழ்க்கையினையும் சொற்செயல்களையும் நீள நினைந்து காண வல்லவர்கள் இந்த உண்மை நன்கினிது செவ்விதன் உணரப் பெறுவார்கள். திருஞான சம்பந்தர் தமது உலகியல் வாழ்க்கையில் முடிந்த நிலையில் இறைவனோடு இரண்டரக் கலந்து இன்புறும் பெருவாழ்வு பெற விரும்பி வேண்டுகோள் செய்த திருப்பாடலால் தமது வாழ்க்கை முழுவதும் தமிழ் பண்பாட்டினை பாதுகாக்கவே அவர் பாடுபட்ட அருமையும் தமக்கு பின்னரும் தாம் வளர்த்த தமிழ் பண்பாடுகள் பலவும் பின்வரும் தொண்டர்களால் போற்றி ஓம்பப்படுதல் வேண்டும் என்னும் அவரது உள்ளார்ந்த பெரு விருப்பமும் அங்கனம் தமக்கு பின்னரும் வருகிற தொண்டர்கள் செய்தல் வேண்டுமாயின் தம் வாழ்க்கையிலும் சொல் செயல்களிலும் முன்னுக்கு பின்னர் எத்தகையதொரு முரண்பாடும் மாசு மருவும் இருத்தல் ஆகாதே என அஞ்சி கவன்று நின்ற பொறுப்புணர்ச்சி மிக்க அவர்தம் ஆர்வமும் பிறவும் மலையே இலக்கு என வெளிப்பட்டு நிற்றல் காணலாம். இஃது அன்றோ தலைவர் எனப்படுவோர் எல்லோருக்கும் இருத்தற்குரிய சிறந்த ஒரு பண்பாடாகும். தம் வாழ்நாள் முழுவதும் நாட்டின் மூலை முடுக்கரெல்லாம் செங்கனும் சென்று தாம் பரப்பிய சீரிய கொள்கைகளும் பாடல்களும் எக்காலம் பொய்யாது மெய்யாக நிலைபெற்று திகழ்தல் வேண்டுமாயின் அக்கொள்கையுடைய பாடல்களையும் பரப்பிய தமது சொற்செயல்களின் எவ்வகையிலும் சிறிதும் முரண்பாடு நேரலாகாது. ஒரு நாட்டில் எங்கே போனாலும் நாம் சொன்ன அந்த கருத்துக்கள் மூலை முடுக்கு எங்கே போனாலும் தாம் பரப்பிய சீரிய கொள்கைகள் பாடல்கள் எக்காலமும் அப்படியே நின்று நிலைக்க வேண்டும், பொய்யாது மெய்யாக நிலைபெற்று திகழ்தல் வேண்டுமாயின் அக்கொள்கைகளையும் பாடல்களையும் பரப்பிய தமது சொற்செயல்களில் தாம் சொல்லுகிற சொல்லிலும் செய்கிற செயல்களிலும் முரண்பாடு சிறிதும் நேரலாகாது என்றும் அங்கனம் ஒரு கால் நேர்ந்து விடுமாயின் அப்படி ஏதாவது முரண்பாடு நேர்ந்து விடுமாயின் தாம் தம் வாழ்க்கை முழுவதும் பரப்பி வந்த தமிழ் கொள்கைகளையும் தமிழ் பண்பாடுகளையும் எல்லாம் பின்வரும் தொண்டர்கள் சிறிதும் மதியாமல் இகழ்ந்து வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள் என்றும் அத்தகையதொரு தீய சூழ்நிலை நேராத வண்ணம் நல்லூர் பெருமணம் மேயனம்பான் தமக்கு அருள் செய்தல் வேண்டும் என்று அவர் இறைவனை வழுத்தி கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய்த்தில சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேயனம்பானே என்று அருளி செய்துள்ள திருப்பாடல் அவரது வாழ்க்கையின் முழு சிறப்பினையும் தெளிவுற திருட்டுகின்றதென்றோ. திருஞான சம்பந்தரின் தமிழ் பண்பாடு பலவற்றையும் விளக்கும் தலைமணி போன்ற சிறப்பிரதாதற்கு சொல்லும் செயலும் வேறுபடுதல் கூடாது என விரும்பும் அவர்தம் மாசற்ற சிறந்த தூய பண்பு ஒன்றே போதுவதாகும். இன்னோரன்ன தமிழ் பண்புகள் பலவும் ஞானசம்பந்தர்பால் புகழடைந்து கிடந்தன என்னல் மிகையன்று என்று சொல்லி இந்த கட்டுரை நிறைவு செய்கிறார். அந்த முடிவுரையாக சொல்லியிருக்கிறார். இது இனி முடிவுரை. இதுகாரும் கூறியவற்றால் தமிழ்ஞான சம்பந்த பெருமான் தமிழ் நலங்களில் ஒரு சில
தமிழ் ஞானசம்பந்தன் என்னும் தொடரை அடிப்படையாக கொண்டு இயன்ற வரையில் ஒருவாறு விளக்கப் பெற்றிருக்கின்றன. இவை விருப்பில் பெருகும் தொகுப்பின் நெஞ்சும் சொல்லும் நீர்மைக்கு ஏற்ப நீர்மை மிக்க அவர்தம் அளவிறந்த பலதிர தமிழ் நலங்களையெல்லாம் விரித்து விரித்து உரைத்து ஒரு வரையைக்கு உட்படுத்துதல் எப்போதும் எம்போலும் எளியார்க்கு இயல்பன்று. அவருடைய அந்த அருள் நலங்களையெல்லாம் தமிழ் நலங்களையெல்லாம் விரித்து விரித்து அதை ஒரு வரையறைக்குள்ள உட்படுத்துதல் என்போன்ற எளியவர்களுக்கு இயல்வதென்று தமிழன்பும் தமிழ் ஆர்வமும் மிக்க உண்மை தமிழர் அனைவரும் தமிழ்ஞான சம்பந்த பெருமானை தம் மனம் மொழி மெய்களால் வாழ்த்தியும் வணங்கியும் வையத்து வாழ்வாங்கு வாழ்ந்து இன்பமெல்லாம் எய்துவார்களாக. முறையே தமிழ்ஞான சம்பந்தன் என்று மொழி நோக்கை குறியேறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் அல்லேன். முறையே தமிழ்ஞான சம்பந்தன் என்ற மொழி நோக்கை குறியேறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் அல்லேன். சிறியேன் அறிவுக்கு அவர்தம் திருப்பாதம் தந்த நெறியே சிறுதியான் அறிநீர்மை கும்பிட்டேன் அன்பால் என்று ரொம்ப அடக்கமாக இதுகாரும் அவர் சொல்லிய கருத்துக்கள் எல்லாம் சிறியேனாகிய நான் அவருடைய அறிவுக்கு அவர்தம் திருப்பாதம் தந்த நெறியே நின்று அந்த கொஞ்சம் நான் விளம்பியிருக்கிறேன் என்று ரொம்ப அடக்கத்தோடு இந்த கட்டுரையை நிறைவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் புலமை வாய்ந்த என்னுடைய சிறிய தந்தையார் புலவர் முருகவேலையா அவர்கள் இந்த தமிழ்ஞான சம்பந்தன் என்ற நூலை அவர்கள் கட்டுரை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரையை படிக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் திருவருளும் குருவருளும் எனக்கு அருள் செய்திருக்கிறது. அதை கேட்ட உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்லி உண்மையான தமிழர்களாக உணர்ச்சி உள்ள தமிழர்களாக நாம் இனியாவது வாழ்வோம். 65 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்ட இந்த கட்டுரை இன்றைக்கும் அதை நடப்பது போல இன்றைக்கு இருப்பது போல இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. இந்த கடைசியில் அவர் சொன்ன அந்த தமிழ்நாட்டினுடைய நிலை, தமிழருக்கெனவே வாழ்ந்த அவருடைய தகமை, அதுக்கப்புறம் அந்த தமிழ் இயக்கம் என்று அவர் தோற்றுவதற்காக செய்த பணிகள் பற்றி அவர் சொன்னது, அவர் எங்கே பார்த்தாலும் தன்னை தமிழன் என்றே சொல்லிக் கொண்டது, தன்னை தமிழ் அரசன் போல சொன்னது, தமிழ் என்ற சொல்லே அரசு என்ற சொல் அரசன் என்று ஆவது போலவும், வேந்து என்ற சொல் வேந்தன் என்று ஆகுது போலவும், முருகு என்ற சொல் முருகன் என்று ஆவது போலவும், தமிழ் ஞான சம்பந்தன் தமிழன் திருஞான சம்பந்தன் என்றே பொருள் கொள்ளலாம் என்றெல்லாம் அவர் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். ஆகவே ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளை போற்றுகிற நாம் 4 பெருமக்களில் வயதிலே இளையவராக இருந்தாலும் அவரையே நாம் தலைவராக கொண்டிருக்கிறோம் சைவ சமயத்தில். அப்படிப்பட்ட அந்த பெருமான் உணர்த்தியிருக்கிற அந்த தமிழை நாம் போற்றி பரவுவோம், தமிழாலே பேசுவோம், தமிழிலே பெயர் சூட்டிக் கொள்வோம், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நிலையை கொண்டு வருவதற்கு நாம் தொண்டு செய்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் மறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, வேத நெறிதழித்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலே திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.